உங்கள் வாழ்க்கையில் கடவுளை நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டு பார்த்துருக்கீங்க. ஆனால் கடவுளை நேரில் பார்த்துருக்கேன்னு சொல்லி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 சப்ஸ்கிரைபர் எனக்கு அதுவே கோடிக்கு சமம். should not tell to me what I need to do, what I want to do. எஸ், சில நேரம் சில மனிதர்கள் அப்படி என் லைஃப்பில் நான் பார்த்த கடவுள்களை பேசுகிற ஒரு டாபிக் தான் இந்த வீடியோ. எஸ், ஏன்னா இந்த உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒருத்தன் காரில் வந்து நல்லா கோட்டு சொட்டு போட்டு இறங்கி நீங்கள் லட்ச லட்சமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கோடி கோடி அள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்பி போட்டு ஏமாந்து நடுத்தூரில் நிற்கும்போது ஐயோ தெரியாமல் பேராசைப்பட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அந்த ஆளை யாரும் கொடுத்து சொல்ல மாட்டாங்க. நீ ஏன் ஏமாந்த அப்படின்னு இவனா சொல்லுவாங்க. அதே சமயம் இப்படிலாம் பண்ணால் இப்படிலாம் நடக்கும், ஸோ இப்படிலாம் பண்ணாதீங்க, பேராசைப்படாதீங்க, பேராசை பெருநஷ்டம், உழைச்சாத்தான் வாழ்க்கை, வேறு சிந்தி உழைச்சாத்தான் வாழ்க்கை, நேர்மையாக இருந்தால் தான் இந்த வாழ்க்கை, ஒழுக்கமாக இருந்தால் தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா பூமர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா என் லைஃப்பில் அஜித்தோட திருப்பூரம், அஜித்தோட மரணத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் நல்லா பேசுகிறேன் நம்பர்கள் சொன்னாங்க. பட் ஆனால் இந்த கேஸ் நீ அரசியல் ஏன் பேசுகிற அப்படின்னும் சில பேர் சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நான் என் லைஃப்பில் பண்ண ரொம்ப பெரிய மிஸ்டேக் இந்த 2 தாங்க. ஒன்று, நம்மளை அவமானப்படுத்துகிறவங்கள கூட நம்ம திருப்பி பேசி மனசு காயப்பற்றக்கூடாது அப்படின்னு பேசாமல் எனக்கு நானே ஒரு பேரியர் போட்டுக்கிட்டதும். என்னையா இந்த மாதிரிலாம் பேசும்போது பூமர் 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 பூமர்த்தனமாக இருக்குது, யாருமே இப்போலாம் நேர்மையாக இருக்கிறது இல்லை இப்போலாம் அப்படிலாம் சொல்லும்போது, நேர்மைக்குன்னு ஒரு விலை இருக்குது, அந்த விலை தான் கடவுள் அப்படின்னு நான் சொன்னால் அதை கூட பூமர்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தைரியமாக சொல்கிறேன், இந்த 2 மிஸ்டேக் தான் நான் லைஃப்பில் பண்ணது. ஸோ இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே உங்களுக்கு நண்பர்களாக ஃப்ரெண்ட்ஸாக நினச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஜாலியாக கலாய்க்கும் போது நீங்கள் திருப்பி ஜாலியாக கலாச்சிங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு கூட சேர்ந்து சிரிச்சிருப்பாங்களே தவிர்த்து அது அவமானமாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அவமானமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை அவமானப்படுத்தணும் நோக்கத்தில் தான் பேசியிருக்காங்க. அப்போ நீங்கள் திருப்பி பேசுகிற தப்பு இல்லை தானே. துப்பாக்கி படத்தில் விஜய் டைலாக் வரும், ஏண்டா அத்தனை பேர் அழிக்கணும்னு நினைக்கிற அவனை அவனோட உயிரை விடணும் அப்படின்னு துணிஞ்சு பண்ணும்போது, அத்தனை பேரை காப்பாற்றணும்னு நினைக்கிற நாம ஏன் நம்ம உயிருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க வரல. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த டைலாக் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா நிறைய இடங்கள்ல எங்கேயாச்சும் பூமர்னு சொல்லும் போதோ நேர்மையை பற்றி குறை சொல்லும் போதோ டக்குன்னு என் கண்ணுக்கு படி வருது எங்கள் அப்பா தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மாதம் 200 கட்டணும் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் எவ்வளோ ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி கவர்மெண்ட் எவ்வளோ இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஒருத்தர் மேலே இன்சூரன்ஸ் பண்ணுறோம்ல, இன்சூரன்ஸாக இருக்கட்டும், லோனாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எவ்வளோ விஷயங்கள். ஏன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன், பிகன் வீட்டில் வந்து வாடகை வீட்டில் இருக்கவங்கள தங்களை புத்திசாலிகளாக நினச்சிக்கிறாங்க. அவங்க வாடகை வீட்டில் இருந்து இத்தனை வருஷம் கட்டுறாங்க, இது வந்து இத்தனை லட்சம் ஆகுது, இத்தனை லட்சம் ஆகுது, அவங்க உண்மையிலே ஒரு வீடு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க இத்தனை லட்சம் சேவிங்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பேசுகிறாரு. உண்மையிலேயே கேட்குறேன், ஒரு ஏழை எதுக்கு 20,000 வாடகை இருக்க போகிறான், ஒரு மிடில் கிளாஸ் எதுக்கு 20,000 வாடகைக்கு இருக்க போகிறான், கம்பேர் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த இடத்துல தான் நான் ஏன் அந்த கதையை சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த 200 ரூபா எங்கள் அப்பாவால் கட்ட முடியல. ஒரு 4 மாதம் கட்டியிருப்பாரு, 5ஆம் மாதம் கட்ட முடியலை, பட்ஜெட் இடிக்குது. ஸோ அவர் கொடுத்துருந்தார்ல, அவர் சொல்லும்போது இல்லை நீ அந்த காசை வச்சுக்க, எனக்கு அது வேணாம், இனிமேல் நான் கெட்டலை, எனக்கு இன்சூரன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன், ஆனால் நான் 6 மாதம் கூட தான் கட்டுவேன், இது உங்கள் காசு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு எங்கள் அப்பா கையில் கொடுத்தது எனக்கு இன்னைக்கு மறக்காது. அந்த இடத்துல எனக்கு அந்த அண்ணன் தான் கடவுளாக தெரியாது, சத்தியமாக அவரோட முகம் மறைஞ்சிருச்சு. ஆனால் அவரை நீ பண்ணார்ல, அது இன்றைக்கும் என் கண்ணுக்குள்ளே வந்து நிற்கிதா, என் கண்ணு மூலமாக நீங்கள் பார்க்க முடியுது அப்படின்னா அதுதான் கடவுள். ஆமாம், கிட்டத்தட்ட இது நடந்து எப்படியும் ஒரு 15 வருஷமாச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி மறக்காமல் இருக்கேன். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டேன், நீ ஏன்டா அரசியல் பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, நேற்று காலையில் நடந்த சம்பவம் தான். நண்பர் நல்ல பழகின ஒருத்தர், பல வருஷமாக 5 வருஷம் மேலே நல்லா பழகின நண்பர் ஒருத்தர் அப்படி கேட்டார். நான் சொன்னேன், நான் பேசுகிறது ஒரு மனிதங்க, மனிதனை மானுடையவியல் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தாலும் அவர் பிளாக் பண்ணிட்டு போயிட்டார். பட் ஆனால் நேற்று சாயங்காலம் யாருன்னே தெரிலங்க, அண்ணே நீங்கள் தானே அவரு, அந்த வீடியோ நீங்கள் தானே போட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா அண்ணா, அண்ணா நீங்கள் ரொம்ப நல்லா பேசுங்க, சூப்பராக பேசுங்கன்னு சொல்லிட்டு என் வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டு போய் ஹாய் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாரு.
எனக்கு அந்த தம்பி கடவுளா தெரிஞ்சாப்புல. ஏன்னா இங்கே யாருக்கெல்லாம் இதெல்லாம் கிரிஞ்சா தெரியுதோ பூமராக தெரியுதோ அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்றது நான் வந்து ஆப்போசிட்டாக சொல்ல விரும்பலை. பட் ஆனால் ஒரு விஷயம் நல்லது பண்ணும்போது, ஒரு விஷயம் நல்லது நடக்கும்போது அதை தான் நாம் கர்மா, கடவுள், நேர்மை, உண்மை, ஒழுக்கம் இப்படி சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் பூமர்னு சொன்னீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அதெல்லாம் சொல்லுவாப்புல, நீங்கள் வந்து இப்போ கார் ரேஸ் வந்துட்டீங்க, அப்போ இனிமேல் படத்தில் நடிப்பீங்களா, நீங்கள் இந்த மாதிரி படத்தில் நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவர் வாட் சொல்லுவாப்புல, no one not having any rights should not tell to me what I need to do, what I want to do. அதாவது நான் என்ன பண்ணணும், நான் என்ன விரும்பணும்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. இதுதான் அந்த விஷயத்தில் கற்றுக்கிட்டது. எனக்கு அதுதான் ரிமைண்ட் ஆச்சு. ஸோ கடவுள்கள் இங்கே நிறையா தான் இருக்காங்க. அந்த கடவுள்களை கண்டறியணும் அப்படின்னா நாமளும் கடவுள் தன்மையோடு இருக்கணும் அப்படின்றதான் உண்மை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பூமரா தெரியுதா, கிரிஞ்சா தெரியுதா, கமெண்ட்ல சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங். ஏன்னா சில விஷயங்கள் இங்கே ஒரு கோட்பாடு இருக்குது. இப்போ தாடி வச்சு கடவுளை பற்றி பேசினா தாடி வச்சுட்டு சால்வை போட்டுக்கிட்டு காவியாவோ எப்படியோ அப்படி பேசணும் ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, எப்பயுமே அந்த ஃபார்மெட்டை உடைக்கணும். ஏன்னா மக்களோட சாதாரண வாழ்வியலோட ஒரு விஷயம்தான் கடவுள். ஏன்னா சாதாரண மக்கள், நேர்மையான மக்கள் கடவுளை நம்புறதுக்கு காரணமே தன்னோட சக மனுஷன் தன்னை ஏமாத்திர மாட்டான்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக இன்னமும் நம்புறனால தான். அப்படி இருக்கும்போது இது பூமரி, இது கிரிஞ்சு அப்படின்ட்டு நான் ஏன் கேவலமான வீடியோ போட்டு வைரல் ஆகி அதன் மூலமாக சப்ஸ்கிரைபர்ஸை சம்பாதிக்கணும்னு நினைக்கணும்? 10 வீடியோ போட்டிருக்கேன், ஒரு வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர்னு கடந்த 10 நாளில் 10 சப்ஸ்கிரைபர். எனக்கு அதுவே கோடிக்கு சமம். டைகர்